மாடல் நம்ம எடிட்டிங்கோட ஸ்கில் கார் ஓட்டுற மாதிரி கார் ஏன்னா நீங்க வந்து கிரியேட்டிவா நிறைய ஒன்று ஹெவியாக திருப்பி அகைன் எடிட்டிங் இன்னொரு டைம் கிரியேட்டிவா பண்ணணும்னா உனக்கு பிரெயின் வந்து சப்போர்ட் பண்ணாது. எல்லாமே அட்வான்ஸ் மாடல் தான் நல்லா இதில் வந்து தொடர்ந்து எவ்வளோ கிலோமீட்டர்லாம் ஓட்ட முடியுது? கண்டினியூவாக வளர்க்கலாம். கண்டினியூவாக ஒன்றும் பரவாயில்ல. இது மாடி எடுத்து ட்ரெயின் ஒன்றும் பண்ணலாம். இப்போ விட்டா மாடி எடுத்து 250 கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டலாம். இதே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நாங்கள் உடம்பு டயர்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரெஸ்ட். அதனால தான் அந்த நேரத்தில் நான் சென்னை கிளம்புறோம்னு கேட்டாரு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே போச்சுன்னா நான் ரெடியாக இருக்கீங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. இதே வந்து அவதான் சொன்னாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக நமக்கு உடம்பு அழுப்படுறதா தான் நம்ம அந்த ரெஸ்ட் எடுக்கணும். அந்த அந்த டைம்லெஸ் இல்லை. ஸோ அதான் 10 நிமிஷம் ஓட்டுற ஃபீலிங்கே உங்களுக்கு இல்லை. இந்த ரெண்டாவது நான் வந்து ஓட்டுறது வந்து கம்பெனி கேபிள். அதில் 4 செகண்ட்ஸ் போயிடும். அதில் எப்படி இருக்குது அதே தான் இருக்குது. ஒன்றும் அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த வைப்ரேஷனு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக எப்படி வரும் அது மாதிரி நான் வைப்ரேஷன் இருந்தாலும் நம்ம உடம்புல வந்துடும். வைப்ரேஷன் இல்லை. உங்கள் லைஃப்பில் டாட்டா 16 ஓட்டுறது நான் லைஃப் டைம் வந்து பாருங்க வந்தது நேரம் அந்த கம்பெனி தான் வந்தாங்க. சரி அதில் தான் நான் எங்கள் கம்பெனி வந்து ஆனால் நான் மாறி